அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? அஞ்சி நடுங்க வேண்டும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய திருப்பாடலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரில் ஆழ்ந்த நம்பிக்கை என்கிற இந்த ஒரு வார்த்தை மட்டும் போதும். ஆண்டவரில், அதுவும் சாதாரண நம்பிக்கை அல்ல, ஆழ்ந்த நம்பிக்கை. ஏன் என்று சொல்லி பார்க்க, திருப்பாடலின் ஆசிரியர் ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுகிறார், தஞ்சம் அடைகிறார். ஆண்டவரை நோக்கி முன்னேறி வந்து ஆண்டவரின் பாதத்தில் சரணடைகிறார். ஆண்டவர் தள்ளிவிட மாட்டார் என்கிற ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். இந்த உலகில் இருக்கிற யார் வேண்டுமெனாலும் நம்மை தள்ளிவிடலாம், ஆனால் ஆண்டவர் தள்ளிவிட மாட்டார். இந்த திருப்பாடலை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் பகுதி நம்பிக்கை என்றும், இரண்டாவது பகுதி புலம்பல் என்றும் சொல்லப்படுகிறது. அப்படி பார்க்கிற பொழுது இந்த 2 பகுதி நமக்கு கலந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது மாதிரி எதுவும் இல்லை என்று சொல்லப்படுகிற அளவிற்கு இந்த திருப்பாடலானது மிக முக்கியத்துவம் வாய்ந்த திருப்பாடலாக இருக்குது. தனிப்பட்ட வழிபாட்டில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு பாடல், தனிப்பட்ட வழிபாட்டில் இருந்த ஒரு பாடல், வழிபாட்டிலேயே இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு பாடலாக இது இருக்கிறது. இதை விட மிகச் சிறப்பு இந்த பாடலுக்கு எதுவும் இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுது இந்த திருப்பாடலை ஏன் நாம் பாட வேண்டும், எதற்காக இந்த திருப்பாடல் நமக்கு வழிபாட்டில் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, என் ஒளி என்கிற அந்த 2 வார்த்தைகள் தான் ஒருமையில் சொல்லப்படுகிறது. ஏன் ஒருமையில் சொல்லப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது, ஒருக்கும் தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவர் தான் என் ஒளி என்பதை அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் என்பதைத்தான் இது தரிசனமாக்குறது. அதற்கு மேல இந்த உள்ள அர்த்தத்தை பார்க்கிற பொழுது, எல்லோருமே ஆயனிடமிருந்து ஆடுகளை பிரித்து செல்கிறார்கள், ஆடுகள் பிரிந்து செல்கிறது. இப்படித்தான் நாம் அதிகமாக பார்த்துக்கிறோம். ஆனால் இங்கு ஆயன் தனிமைப்படுத்தப்படுகிறார், ஆயன் ஒதுக்கி வைக்கப்படுகிறார், ஆயன் யாரும் இல்லாதவராக காட்டப்படுகிறார். எனவேதான் இங்கு ஒருமையிலே சொல்லப்படுகிறது. இந்த ஒருமையிலே சொல்லப்படுவது இங்கு மட்டும்தான், இந்த அர்த்தத்திலே சொல்லப்படுவது இங்கு மட்டும்தான் என்று நினைக்கிறது. இதை விட இந்த அளவிற்கு ஒரு ஆயனை தனிமைப்படுத்துகிற, ஆடுகளை பிரித்து செல்கிற ஒரு இடமாக வேறு எதுவும் காட்ட முடியாது என்று நினைக்கிறேன். அப்படி பார்க்கிற பொழுது எதிரிகளை இவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். எதிரிகள் யார் என்று சுட்டி காட்டுகிறார்கள்? கொடிய விலங்குகளுக்கு ஒப்பிடப்படுகிறார்கள். தாவீது அரசர் மிக அருமையாக சொல்லுவார், என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கடவுள் பெலிஸ்தீனாகிய உன் கைக்கும் என்னை தப்புவிப்பார் என்று சொல்லி அந்த அளவுக்கு எதிரிகளை அப்படி ஒப்பிடுகிறார்கள். ஏன் அப்படி ஒப்பிட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, அந்த விலங்குகள் எப்படி கிழித்து பகுதி பிச்செடுத்து கொண்டு குடிக்குமோ அந்த அளவுக்கு கொடியவர்கள் எதிரிகள் என்பதை இது தெளிவாக சுட்டி காட்டுகிறது. அப்ப எந்த அளவுக்கு நம்மை பீத்தெடுப்பார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். நம்முடைய எதிரிகள் அந்த அளவிற்கு மோசமானவர்களாக இருக்கிறார்கள். கொஞ்சம் கூட நியாயம் தர்மம் என்று பார்க்காமல் தனக்கு மேல யாரும் வரக்கூடாது, தன்னை தாண்டி யாரும் நிற்கக்கூடாது, நான் தான், என்னைத்தான் பின்தொடர வேண்டும், எல்லோரும் அழிவின் வழியில் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவே அழிக்க வருகிறார்கள். இந்த அழிவை விட இந்த நித்திய அழிவு மோசமாக இருக்கும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுது ஏன் இதை சுட்டி காட்டுகிறார் என்று சொன்னால், இதயத்திலிருந்து அதை சுட்டி காட்டுகிறார். இந்த இதயம் என்கிற வார்த்தை, லெப் என்கிற இந்த வார்த்தை ஏறக்குறைய பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற பொழுது ஒரு 850 முறைகளுக்கு மேலாக சொல்லப்பட்டிருக்கும். ஏன் இந்த இதயம் என்று சொல்கிற பொழுது, இந்த இதயம் என்று சொன்னால் நான், என், என்னை என்கிற இந்த வார்த்தை, இந்த லெப் என்கிற வார்த்தை குறிக்கிறது. இப்போ நான் என்று சொன்னால் என்னை இப்படி தனிப்பட்ட ஒருவனை முன்னிலைப்படுத்துகிறது என்று ஒன்று அல்ல, அல்லது என்னை மட்டும்தான் நான் முன்னிறுத்துகிறேன்
என்பதற்காக அல்ல, மாறாக என் முழு மனித தன்மையை, என்னுடைய முழு ஆளுமையை, என்னுடைய முழு கவனத்தை, என்னுடைய முழு ஆற்றலை செலுத்துகிற ஒரு இடமாக இது இருக்கிறது. அப்படி சொன்னா என்னை முழுவதுமாக நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை முழுவதுமாக அதில் இணைத்திருக்கிறேன், கொஞ்சம் கூட என்னை விற்று கொடுக்காமல் ஏற்றுக்கொண்டு முழுமையாக அதில் நான் இருக்கிறேன் என்று சொல்வதை இது சுட்டி காட்டுகிறது. நாம் என்னுடைய இதயத்தை முழுமையாக நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு சிலரை பார்த்து நாம் சொல்லுவோம். அப்படி சொல்லுகிற பொழுது என்னுடைய ஆளுமை, என்னுடைய திறன், சக்தி, வல்லமை, பலன் அத்தனையும் உனக்கு கொடுக்கிறேன், நீதான் எனக்கு எல்லாம் என்று சொல்கிறது. மனிதர்களுக்கு அதை பார்த்து அப்படி சொல்வதை விட கடவுளை பார்த்து அப்படி சொல்வது நிதர்சனமான உண்மையாக இருக்கும். அப்படித்தான் நாம் சொல்ல வேண்டும். வேறு யாருக்கும் நம்முடைய முழு ஆளுமையை நாம் சமர்ப்பிக்க கூடாது. கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும், கணவன் மனைவியாக இருவருமே கடவுளுக்கும், ஒரே குடும்பமாக, பெற்றோராக, பிள்ளைகளாக ஒரே குடும்பமாக கடவுளுக்கு நம்மையே முழுவதுமாக சமர்ப்பிக்க வேண்டும். என்னுடைய முழு ஆளுமையும் அவரிடம் இறக்கி வைக்க வேண்டும் என்பதை இது சுட்டி காட்டுகிறது. இதற்கும் மேலாக பார்க்கிற பொழுது, வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். யார் வாழ்வோரின் நாட்டில்? நான் வாழ்கிற நாட்டிலா, வேறு யாரோ ஒரு வாழ்கிற நாட்டிலா என்று சொல்லி பார்க்கிற பொழுது இதை 2 விதமாக வித்தியாசப்படுத்தி பார்க்கலாம். இந்த உலகிலே நான் எந்த இடத்திலே வாழ்கிறேனோ அந்த இடத்துல ஆண்டவருடைய நலனை நான் பார்க்கிறேன். இன்னும் மறுபடி மேலே போய் சொல்லணும்னு சொன்னா, மறு உலகில நாம் விண்ணவரோடு, வானதூதர்களோடு, கடவுளோடு, புனிதர்களோடு நாம் இணைந்திருக்கிறோம். அந்த இடத்துல ஆண்டவருடைய நலன்களை நான் காண்பேன் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் வாழ்வோரின் நாடு. இந்த 2 இடத்துல இல்லாம இதற்கு நடுப்பட்ட பகுதியில உத்தரிக்கிற ஸ்தலத்திலோ அல்லது பாதாளத்திலோ நாம் வாழ்கிற பொழுது அங்கே நாம் கண்டிப்பாக ஆண்டவருடைய நலன்களை சுவைத்து பார்க்க முடியாது. மனிதன் வாழ்க்கை என்பது இந்த 2 இடத்துல இருக்கிறதாக நாம் கருதி கொள்ளலாம், அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தார். குரு வழியாக அல்லது ஒரு பாடகர் வழியாக இது சொல்லப்படுகிறது என்று சொன்னால், கடவுள் என்னுடைய மன்றாட்டை முழுமையாக கேட்டு அதற்கு செவி சாய்த்திருக்கிறார் என்று அந்த இஸ்ரேல் மக்கள் நம்பினார்கள். நாமும் நம்பிக்கையோடு இதை போன்று வாழ முயற்சி செய்வோம். ஆமேன். ஜெபம். எங்களை எந்நாளும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் வாழ்கிற இந்த நாட்டிலும் மறு உலகில் விண்ணுலகிலும் உம்முடைய நிறை ஆசிரையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உம்முடைய ஒளியில் நிறைந்திருக்கிற ஆற்றலையும் கொடுப்பீராக. நாங்கள் நம்பிக்கையோடு எந்த இடத்திலும் தனிமைப்படுத்தப்படாமல் உம்மோடு இணைந்திருக்கிற பலனை கொடுத்து எங்களுக்கு வழிநடத்தும். எங்களுடைய இதயம் முழுவதுமாக உம்மை நோக்கி வரவும், எங்களை முழுவதுமாக உமக்கு ஒப்புவிக்கவும், உம்மோடு மகிழ்ச்சியில் நிலைத்திருக்கும் வேண்டிய ஆற்றலையும் பலனையும் கொடுத்து எங்களை வழிநடத்துவீராக. ஆமென்.